சந்தோஷமா இருக்கிறேன், எந்த தொல்லையுமே கிடையாது, ரொம்ப ஆனந்தமா இருக்கிற நீ. ஆனாலும் டேய் வந்துட்டியா? எங்க போவேன்? வீட்டுக்காரு அரண்மனையில இல்ல அடுப்புல வேற பூனை என்ன கேப்பாரா மேய்ப்பாரா? யாரும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுடா. இருந்தாலும் என்னுடைய கணவர் காணகம் போயிருக்காரு, அவரு வரவான்னு பாக்கணும்டா. நீ இரு, நான் பாத்துட்டு வரேன். சீக்கிரம் ஆகட்டும். பாத்துடா என்ன ஆரம்பமே புடி புடி புடி. அந்த பங்குற கூட உங்களுக்கு எப்படித்தான் சிரிப்பு வருது? கடவுளே கருமாரி அம்மா தாயே. என்னடா ஆச்சு? ஒரு நாளா 2 நாளா இத்தனை நாட்களாக வராம அங்க யாரு வரத்து பாரு. என்னடா ராஜா வரலா? என்னடா ஒண்ணுமே தெரியல. எப்படியா நல்லா பாரு, ஒரு மரியாதை கிடையாதா? நம்மளால எப்படி வாங்க சொல்லு. இருந்தாலும் பாக்கட்டுமா? ஐயோ யாரு அது? கூட்டமா இருக்கு, பண்ணி கூட்ட மாதிரி. ஐயோ அட பாவி, அங்க பாவி அவதண்டா அந்த திருட்டு முண்டை நல்ல தங்க வரடா. நல்ல தக்காவா 7 மக்கள் எடுத்துக்கலாம். அந்த குதிரை எடுத்துடலாம். மாமா பாயில குத்துருப்பான். என்னடா கொடுக்கல? என்ன கொடுக்கல? குங்கும பூசணங்கள் அவ ஏன்டா வரணும்? அவ எதுக்குடா வரணும்? சரி ஏன் வரா? எதுக்குடா வரா? அன்னைக்கு தெரியலையா அண்ணா? எனக்கு தங்கத்துல ஊத்து வேணும், எனக்கு பால் குடிக்கிறதுக்கு பாலான கூட வெளியில வாங்கிட்டு போனலடா. அவன் தங்கச்சிக்காக அவன் அண்ணன் கொடுத்தான்,
யாண்டி கத்திக்கிறது பாவிய உன் வாயில வசந்து கேட்க இப்படி சொல்றீங்க உனக்கு மேல தெரியும். ஏன் கஷ்டம்டா? ஏன் கஷ்டம்? நான் ராத்திரிலாம் முந்தானி போட்டு கஷ்டப்படுறேன். யாரு கஷ்டம்டா? என்ன தாண்டா உனக்கு? கொத்து சாய் வச்சுக்கிறேன். என்னடா அம்மா 3 சாய் வச்சுக்கிறேன். என்ன பண்ண போற? பிறந்த பொண்ணு வீடு தேடி எதுக்கு வரணும்? நீ ஓத்த வீட்டுக்கு போகிறியா? வீதி தாத்தான போற யாரு நான் போனோம்? எதுக்கு? சரி விடு, வந்துட்டா என்ன பண்ணலாம்? அவ வரக்கூடாதுடா. சாத்தலாமா? இனத்த காரி முச்ச பையா அவ நாட்டு அருமலை கால் எடுத்து வைக்கவே கூடாதுடா. அப்படின்னு எனக்கு நான் பண்ணணும். என்ன பண்ணணும் தெரியுமா? எழுந்துற மேல. என்னடா எழுந்துற மேல? எப்படியா மாட்டிக்கணும்? அந்த தக்காளி இந்த அரண்மனை உள்ள வரவே கூடாது. அதனால சாத்தி கதவாடைடா சாத்து கூட்டு தால் போட்டு மண்ணாடடா சாத்தி கதவாடைடா எத்தனை கதவு எத்தனை வாய்ப்பு இருக்குது? எத்தனை வாயற்படி எத்தனை ஜன்னல் இருக்குது? 108 ஜன்னல். ஆமா 64 வாயற்படி. உண்மைதான்டா. நம்ம அரண்மனைய பாத்தியா? சுத்தி பார்த்து ஒரு நாள் ஆகும்டா பையன். பாடுறதுக்கு ஒரு நாள் ஆகும். அதெல்லாம் சாத்தம். ஆமா 8வது இடத்துல 8வது இடத்துல எல்லாம் 8வது இடத்துல எல்லாம் 8வது இடத்துல எட்டாத இடத்துல எல்லாம் யாரு வச்சு முன்னாடா சாத்தி கதவாடா தால் போட்டு முன்னாடா சாத்தி கதவாடா. சொன்னதை கேட்கறியா? சீக்கிரம் ஆகட்டும், ஓடி வா. ஓடி பாடு. ஓடி ஓடி ஓடி. சாவி எதனால பூட்ட காட்டு? சாவி பூட்டினா தானே வரமாட்டாங்க. அதான் பெரிய பூட்டே. டேய் வாங்கடா, நீங்க வாங்கடா. அன்பாய் கதவை தீரவா அண்ணியே அண்ணியே அண்ணி நான் கூவி அழைக்கின்றேனே உன்னுடைய செவிக்கு கேட்கவில்லை. அண்ணே நீங்க வெளியே தாளிட்டு வச்சிருக்கிறீங்களே, அப்ப நீங்க உள்ளதா இருக்கிறீங்களா? நான் கூப்பிடும் குரலோசை தங்களுக்கு கேட்கவில்லை. அண்ணி அண்ணி நான் 7 பிள்ளைகளோடு வந்திருக்கின்றேன். ஏன் 7 பிள்ளைகளும் பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்களா? அண்ணி அண்ணி கருவத்தரங்க அண்ணி பாருங்க அண்ணி அண்ணி 7
எனக்காக இந்த சோதனைகள் வர வேண்டும், எனக்காக இப்பேற்பட்ட துன்பங்கள் வர வேண்டும். என்னுடைய அன்னையின் கரத்தினால் திறக்க முடியாத என்னுடைய அரண்மனை கதவினை கற்பின் மகிமையால் ஆண்டவா, நாரினீலி கங்காதரா அப்பா நதியுடைய கங்காதரா நாரி நீலி கங்காதரா இறைவா இறைவா இந்த அடர்ந்த கதவினை திறக்கவே செய்வாய் சொக்கநாதா. அம்மா தலைவலியால் தவிக்கும் போது
உன்னை பிடிக்கலான்னு வந்துடுறேன் நான். ஐயோ எம்மா சப்ப வர்ற எம்மா. அட பாவி ராஜா ஐயோ யாரை இவ்வளோ பாவி காயப்படுறா பாவி அவங்களுடைய அத்தப்பா அத்தா அத்தை உசூத்தியா அத்தை இட்லி மாதிரி அண்ணி தேங்காய் எங்க அம்மாவை அடி அடிப்பேன்ட்டு அடி. நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் அத்தை அத்தை ஓ அத்தை சொல்லு ஓத்த நான் பார்த்தேன் கொத்துவா பையன் ஓத்த ஓத்த நான் பார்த்தேன் பெல்லு மேல பெற்று பார்த்தேன் ஓ அத்தை ஓத்த ஓ அத்தை ஓத்த ஓத்த நான் பார்த்தேன் நாத்திகம்மா பார்த்தா அம்மாச்சா அம்மாச்சா முன்ன வெடி வெடிக்கிறாங்க சாமி யாரும் பிள்ளையா நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் இந்த 12 வருஷமா இப்படி புள்ள பெற்றுக்கிறீங்க அவ்வளோ விரட்டு போய் கிடக்குறீங்க அது தெரியத்த பண்ண நீ ஆண்டி வந்த அண்ணி 12 வருடமாக என்னுடைய நாடு பஞ்சமாகி விட்டது அண்ணி அண்ணி என் நாடு பஞ்சமான காரணத்தினா என் பிள்ளைங்களுக்கு உண்ண உணவில்லை கொடுத்த விட கிடையாது நாட்டு மக்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள் அண்ணி நான் கெட்டு வந்தா எங்க அண்ணி வருவேன் என்னுடைய தாய் வீடு தானே வருவேன் அதனாலதான் அண்ணி வந்து நாடு பஞ்சராகி போச்சான்
12 வருஷமா நாடு பஞ்சர் ஆகி போச்சு. கேட்டியா கதைங்க? உனக்கு என்ன வேணாங்க? சொந்தமா வரலாமா? வரலாமா? யா, எதுக்கு? சொந்தமா சொந்தம் என்று நம்பி வந்தோம் சொந்தார் மக்கள் பசியா ஆஹா, சொந்தமா இத்தனை வருஷமா அண்ணன் உனக்கு கண்ணுக்கு தெரியல. அது பாவி என்ன சொந்தம் போடி, என்ன சொந்த போடி என்ன சொந்தம் போடி, அண்ணன் கிடையாது உனக்கு என்ன சொந்த போடி. எதுக்கு வந்த? அத்தை பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பால் கேக்குறாங்கப்பா. ஏய். கொஞ்சம் பால் கேக்குறாங்க. கொஞ்சம் முன்னாடி கேட்க கூடாது. இப்பதாண்டா அத்தியான நான் பாய்ச்சி கொடுத்தேன். பசிக்குதத்த பாச்சு குடத்த மாமு குடத்த அம்மா வேணா கட்சி முன்னிட்டுக்கிறாம்மா கொஞ்சம் பையா பாரு எப்படி வெளியே பக்கத்துல அப்ப கொடுத்தா பசி நேற்று கட்சி போடியே. பாச்சத்தா பாச்சத்தா போயிட்டு வாசனை வரல. அத பசிக்குதத்த அம்மா தூத்தியா பசி கட்டா பஸ்தா அத பாச்சா பாச்சத்தா பாச்சா பாச்சா ஆமா. ஏய், எப்படி கட்டிக்கிறான்னு பாக்குறாங்க. அப்ப கொடுத்தா உப்பு கைக்குது கூடுது அத்தது கேக்கு ஏய் அத்தியா சுத்தின முட்டை போட்டு தருவீங்க. டேய் பையா, டேய் பையா, பஞ்சம் பஞ்சம் சொல்றாளே இவளுக்கு என்னடா கொடுக்கல? கொஞ்சமா என்ன கொடுக்கல? அண்டாவுல இவ உக்காந்து சாப்பிட்டா கூட 7 தலைமுறைக்கு சாப்பிடலாமே. உனக்கு என்னடி தரல? அண்டாவிலோ ரெட்டி குண்டாவிலோ எல்லாம் கொடுத்தே. அண்டாவில் ஒருட்டு குண்டாவில் ஒருட்டு எல்லாம் கொடுத்தே நடி அது எங்கடி எல்லாம் கொடுத்தே நடி எங்க போயிடுச்சு? அண்டாவுல எங்க போயிடுச்சு? அதுல 2 வருடமாய் உன்னை நாட்டு பஞ்சமான காரணத்தினாய் அண்ணி எல்லாம் விட்டு திண்டோ எல்லாம் விட்டு தின்ற நடி எது ஒன்றுமே இல்ல பொல்லா பஞ்சம் வந்ததினால் பொல்லா பஞ்சம் வந்ததினால் இந்த நிலையான ஏய், அண்ணி அனைத்தையும் விட்டு நாட்டு மக்களுக்கே கொடுத்து தண்ணி என்னம்மா மூஞ்சி போயிடுச்சா? என்னத்துக்கு ஆ? ஜோதி குடி சோத்தா வேணும் உனக்கு? சோத்தா 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 வேணும் உனக்கு? சோத்தா ஏய், அண்ணா அடிக்காத அண்ணா அண்ணா அண்ணாத்த பையன் பாரு மாப்பிள்ளை உட்காந்துருக்க பாரு அந்த மூலையில. அடிச்சாடா. அப்போ யாரால? அவ போற பஸ் கவுருமோ எவ்வளோ வெறியத்துக்குனாராமா. ஏன்டா வரீங்களா? அப்ப கொடுத்தா நல்லா பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களாம் கூட்டு வந்துக்கிறாங்க. கூட பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களா? ஏன் கூட்டு வாங்க? மண்டத்தான் வந்தேன். மண்டத்தான் பிறந்த வீட்டுல
ஏதாவது விட்டுட்டு போகணும். ஒரு அண்ணன் சீர் கொடுக்குறான்னா எதனா விட்டுட்டு போகணும். என்ன மண்ணிலுக்கு நிற்கிற அன்னைக்கு தெரியலையாமா புரிய பத்திய அம்மா அத்தை என்ன வாதிக்கும் போது அத்தை சுத்து கருப்பாயிருச்சு சார். அத்தை ஜட்டி போடுறதா இல்லையான்னு பார்த்தானா யாரா அவனுங்க பூமத் சட்டி போடுறது பூமத் முடி வெட்டுக்குள்ள பணம் இல்லையா? இல்ல இவன் நல்லவளா இருந்தா இவன் நல்ல வயசுல பிறந்திருந்தா கல்யாணம் ஆகும்போது அண்ணங்கிட்ட அவ்வளவு சீர்வரிசை வாங்கிட்டு போனாலே நல்ல ஜென்மம் இருந்தா அவ திரும்பி வந்துட கூடாதுடா. கேவலம் தங்கத்துல ஊசிய தங்கத்துலடா தங்கத்துலடா மாமா கிடையாது ஊர் மாமா நேற்று ஒரு மாமா வந்தா அது யாரு? ஒரு பிறந்த பொண்ணு போறாங்க அத்தை படுவா ஊத்துக்கிட்டு போறாங்களா எங்கிருந்து வந்து ஊட்டிட்டு தப்பு 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 என்ன தாண்டி போய் புட்டுங்களை பட்டு குழந்தை பத்துக்கிறது வயிற்று நிறுத்திக்கின்னு போன எடுத்துக்கிறது. ஏன்னா எனக்கு 9ஆம் மாத சீமா தானா என்ன தாண்டா போன எடுத்துக்கிறது. அப்புறம் ஐயோ அம்மா அந்த குழந்தை பிறந்தான். ஏன்னா என் பையனுக்கு பிறந்த நாளையாடா கைக்கு மோதிரம். ஐயோ ஒரு குழந்தை கார்த்தி மாசம் பிறந்தா போதும் அந்த பையன் தத்துக்கா புத்துக்கான்னு நடக்கும். அது கழுத்துல மாலையை மாட்டி விட்டுருது. வேண்டுதலுக்கு போடல மாலை. ஏன்னா என் வீட்டுக்காரு மாலை போட்டுக்கிறாரு, மறுப்புள்ள மாலை போட்டுக்கிறான். ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போனா என்ன கேட்கணும்? போய் ஜோல்னா போய் தான் கேட்பாங்க. பெட்ஷீட் ஜோல்னா போய் தான் இதுதான் வாங்கி கொடுப்பாங்க. ஆமா அவருக்கு ஒரு சவரம் மோசரம், பையனுக்கு 4 சவரம் இருந்தா போதைய பையில தோன்றதுக்கு ஐயன் கடை மிக்சர் வாங்கினா எவக்கி கேட்பாங்க. எப்படி அப்படி ஒரிஜினல் மாதிரி நடிக்கிறீங்க? அந்த துணி காந்தியா அது ஒரு 2 லட்சம் அவன் கேக்குறான். செம்பூர்வா அச்சி பார்க்கமான்னு கேக்குறான். டேய் என்னதான் இருந்தாலும் அவ பிள்ளைங்களா பசங்க சரி வந்துட்டாடா. ஒரு பிறந்த பொண்ணுக்கு அம்மா தேடி வந்தா சாப்பாடு பொண்ணு சக்கடலாம் வாய் மேல வேலை பேச மாட்டாடா. ஐயோ எவனா குத்தி கும்ப வச்சு அனுப்ப போறான் பாரு. என்னென்ன அவசியம் இப்போ 1000 தான் செத்து நொந்தாலும் தாய் வீடு வரக்கூடாதுன்னு 7 மக்களும் பசியோடு வந்திருக்கிறியம்மா. அந்த தேவை அவங்களுக்கு சோறு போட மாட்டாங்க.
இந்த காமல பால் வராது பாருங்க. காமே இல்லையாமே. மூணு 3 வருஷம் பக்கத்துல சொல்லி வச்சிருக்கிறாங்க.